கேக்குறது. வைஷ்ணவி பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் இருக்க மாதிரி ஏதோ பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் இருக்க மாதிரி இருக்கா? ஓகே, நான் ட்ரை பண்றேன் கொஞ்சம் இது பண்றதுக்கு. ஓகே, சோ ஆக்சுவலா லாஸ்ட் வீக் வந்து அனிதா ஆண்டியும் வந்து விஸ்டம் பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். சோ எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு அதை பத்தி? விஸ்டம்னா என்ன அப்படின்ட்டு இருக்கா? விஸ்டம்னா என்ன ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் விஸ்டம்? எஸ் ரோஃபினா. அக்கா சொல்லுடா அக்கா 1 minute. ஓகே. கடவுளை கடவுளை அறிந்து கொள்வதே. கடவுளை அறிந்து கொள்வதே. தெய்வ பயம் ஞானத்தின் சொல். தெய்வ பயம் ஞானத்தின் சொல். Anything else? டவுட் இல்லாம இருக்கு. டவுட் இல்லாம இருக்கு. இரு மனதோட எல்லாமே அவங்களே சொல்ல வச்சிருக்க, வேற யாருக்கும் ஒண்ணும் இல்லையா? ரோஃபினா ஒரு நிமிஷம் சொன்னா ஆளே காணோம். சரி, ஓகே. ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்றதுக்காக தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப். ஆமா ஆமா, அது பிரியா ஆண்டி சொன்னாங்க. பரவாயில்ல, நான் ஞாபகம். சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்றதுக்கான வந்து இது பண்றது, வாழ வைக்கிறதுக்கு இல்ல அந்த நாலேஜ் வந்து விஸ்டம் ப்ரோ. அதுக்கு தெய்வ பயம் சொல்றோம், டவுட் இல்லாம இருக்கிறது இல்லையா? ஸோ இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம அந்த தெய்வ பயத்தை தான் ஆரம்பிக்கலாம். தெய்வ பயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான வேர்ட்ஸ் வந்து ப்ராவர்ப்ஸ் இருக்குது. சாப்டர் 9 verse 10. ஸோ ப்ராவர்ப்ஸ் 9வது அதிகாரம் 10வது வசனத்துல fear of the Lord is the beginning of wisdom. தெய்வ பயம் தான் வந்து ஞானத்தோட தொடக்கம் அப்படின்றாங்க. அதே வேர்ட்ஸ் ஆக்சுவலா பைபிள்ல 2-3 இடத்துல இருக்கு. ப்ராவர்ப்ஸ் 1:7 அது சொல்றாங்க. சீராக்லயும் வந்து இருக்குது. ஜோப் 28:28 இருக்குது. ஸோ அந்த வேர்ட்ஸ் ஆக்சுவலா நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஃபியர் ஆஃப் த லார்டுக்கும் விஸ்டம்க்கும் இருக்கு கனெக்ஷன். 2-3 இடத்துல இருக்குது பைபிள்ல, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல. ஓகேவா? ஆனா வந்து அதே இது fear of the Lord is true wisdom அப்படின்னு இருக்கு. ஸோ தெய்வ பயம் வந்து தொடக்கம் மட்டும் இல்ல, உண்மையான விஸ்டமும் வந்து fear of the Lord தான் அப்படின்னு ஜோப் 28:28 வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் சீராக் 1:28 சொல்றாங்க. ஸோ வந்து fear of the Lord is the beginning of wisdom, fear of the Lord is true wisdom. அப்ப இந்த இடத்துல 2 different types of fear பத்தி பேசுறாங்க. அது ரெண்டுமே ஒரே fear கிடையாது. fear of the Lord beginning to fear வந்து வேற, fear of the Lord true wisdomன்றது வேற ஒரு fear. So 2 different types of fear வந்து ஆக்சுவலா லைட்டா அனிதா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். நம்ம என்ன பாக்குறோம்னா, ஒண்ணு வந்து நம்ம ஸ்டார்டிங்ல வரப்போ நரகத்துக்கு போயிடக்கூடாது, நம்ம ஒரு தப்பு பண்ணா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற ஃபியர். இன்னொரு ஃபியர் வந்து கடவுள் இவ்வளோ மகிமையா இருக்காங்க, அவங்கள பார்த்து லைட்டா பயம் வருது. ஸோ அந்த பயம் தான் நம்ம வந்து ஆக்சுவலா நியூ டெஸ்ட்மெண்ட்ல சென்ட் பீட்டர் கிட்ட பாக்குறோம். ஃபர்ஸ்ட் சென்ட் பீட்டர் வந்து எப்படி பாக்குறாங்க, ஜீசஸ் வந்து கடற்கரை ஷோர்ல வந்து நிக்கிறாங்க. 2 போட் அங்க வெளியில இருக்கு. ஒரு போட்ல சென்ட் பீட்டர் அண்ட் ஆண்ட்ரூ இருக்காங்க, இன்னொரு போட்ல சென்ட் ஜான் அண்ட் சென்ட் ஜேம்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க ஃபுல் டே வந்து ஃபிஷிங் போறாங்க, ஆனா ஒரு மீனும் கிடைக்கல. ஆனா ஜீசஸ் வரப்ப இந்த சைட் போடுங்கன்றாங்க. அவங்க அதுக்கு ஒபே பண்ணி அந்த சைட் போடுறப்ப நெட் எல்லாம் பிரேக் பண்ற அளவுக்கு வந்து ஃபிஷஸ் வருது. அப்ப அதை பார்த்தோன்னே கடவுள் வந்து இவ்வளோ, அவங்க நைட் ஃபுல்லா ஃபிஷ் பண்ணி லெஃப்ட் பார்த்துருப்பாங்க, ரைட் பார்த்துருப்பாங்க, உள்ள போய் பார்த்துருப்பாங்க, வெளில போய் எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணியும் வரல. பட் கடவுள் அந்த ஒரு வார்த்தை சொன்னவே அவ்வளோ ஃபிஷ் துள்ளி குதிச்சு வந்தது அப்படின்னு அந்த மகிமையை பார்த்தோன்னே சென்ட் பீட்டர் பயந்து போய், ஓ நீங்க கடவுள், நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஜீசஸ் காலில் போய் விழுறாங்க. சோ அதுதான் நம்ம வந்து awe of God அப்படின்றோம். கடவுளோட மகிமையை பார்த்து வர ஒரு பயம். கடவுள் இவ்வளவு குளோரிஃபைடா இருக்காங்க, இவ்வளவு ஒரு ஆள் நம்ம பாக்குறப்ப இவ்வளவு இதா இருக்காங்க, இவ்வளவு கிஃப்டட், இவ்வளவு ஸ்ட்ரென்த், இவ்வளவு இப்போ நம்ம சென்ட் கிறிஸ்டோபர் இவ்வளவு பெரிய கடவுளை நம்ம வந்து சர்வ் பண்றோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து அப்படின்றது. ஓகேவா? புரிஞ்சுதான் இந்த 2 பேருக்கும் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் பியர் வந்து நம்ம ஹெல்லுக்கு போகாம நம்ம தப்பு பண்ணிட்டா ஹெல்லுக்கு போயிடுவோம், கடவுள் என்ன ஹெல்லுக்கு அனுப்பிச்சிடுவாரு அப்படின்னு நினைக்கிற வந்து ஒரு பயம். செகண்ட் பியர், கடவுள் இவ்வளவு பெரிய கடவுளா இருக்காரு, நான் இவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது வந்து செகண்ட். அது ஒரு டைப் ஆஃப் பியர். அது வந்து நம்ம awe of God அப்படின்னு சொல்றோம். ஓகே, கடவுளோட மகிமையை பார்த்து வர ஒரு இது பிரம்மகுமாரி. ஓகே, டிஃபரன்ஸ் புரிஞ்சுதான்? Sandra, infant, did you get the difference? Russell?
Yes, Akka. Yes? Okay, super. All right. Any doubts here? No. All right. So இப்ப டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபியருமே வந்து தப்புன்னு கிடையாது. இப்ப ஸ்டார்டிங் நமக்கு கடவுளை பத்தி தெரிய வரப்போ இல்ல ஸ்டார்டிங் பேப்டிசம் வரப்போ இல்ல ஸ்டார்டிங் கிறிஸ்டியானிட்டில வரப்போ இல்ல சண்டே கிளாஸ் போறப்போ நம்ம வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பத்தி சொல்லி தரப்ப இல்ல ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்க ரூல்ஸ் சொல்லி தரப்ப நியூ டெஸ்ட்மெண்ட்ல கடவுள் நமக்கு சொல்றது சொல்லி தரப்ப நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது அதனால நம்ம நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அது ஒரு தப்பான ஃபியர் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஃபியர் தப்பு கிடையாது. பட் அந்த ஃபியர்லயே நம்ம ஃபுல் ஜேர்னி இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு ஸ்டார்டிங். அது மூலியமா அந்த ஃபியர் மூலியமா நம்ம இன்னும் கடவுளை பத்தி தெரிஞ்சுட்டோம். ஓகே, இந்த கடவுளை பத்தி நம்ம பயப்படுறோமே, இந்த கடவுள் யாரு, இவங்க ரூல்ஸ் என்ன, இவங்களை நான் லவ் பண்றதுக்கு எப்படி லவ் பண்ணணும், அவங்க நம்ம எப்படி லவ் பண்றாங்க அப்படின்னு கத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் வந்து அந்த ஃபியர். அதனாலதான் சொல்றாங்க இது பிகினிங் ஆஃப் விஸ்டம். சோ அந்த ஃபியர் தப்பான ஃபியர் கிடையாது. விஸ்டம் இந்த ஃபியர்ல இருந்து வராது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நம்ம அது நம்ம கூட்டிட்டு போவோம். சோ அத ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம வச்சுக்கணும். அதுலயே ரொம்ப நாள் இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங் நம்ம உள்ள வரப்ப லா பத்தி பார்த்து பயந்தோ இல்ல ஹெல்லுக்கு போயிடுவோம்னு பயந்தோ கடவுள் கிட்ட வர்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. அதனால அந்த பயம் வந்து பிகினிங் ஜேர்னில இருக்கிற அந்த ஒரு பயம் நாட் லாங். ஆனா அந்த பயத்திலேயே ரொம்ப வருஷம் இப்ப நான் 20 வருஷம் வந்து கடவுள் நரகத்துக்கு போயிருக்காதுன்னு பயந்துட்டு இருக்கேன், அதனாலதான் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல பிகினிங் ஆஃப் விஸ்டம் பாயிண்டா வச்சுட்டு நம்ம அது மூலியமா மீதி இதுக்கு போறது தப்பு கிடையாது. சோ அப்ப அந்த செகண்ட் ஃபியர்ல இவென்ச்சுவலா நம்ம போகணும். அந்த செகண்ட் ஃபியர்ல இவென்ச்சுவலா நம்ம ஃபுல்லா போய் அந்த கடவுள் இப்படி இருக்காரு, நான் இப்படி இருக்கேன், நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு போறப்ப விஸ்டம் நம்மளுக்குள்ள நிலைநிறுத்தும். அது வந்து ஃபுல்னஸ் ஆஃப் விஸ்டம் நமக்குள்ள வரும் அந்த செகண்ட் ஃபியர் ஆஃப் தி லார்ட் கிட்ட போறப்ப. ஓகேவா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ரஃபீனா புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதாக்கா? புரிஞ்சுதா? சூப்பர். ஓகே, சோ இப்போ நம்ம இவ்ளோ வாட்டி டூ டிஃபரண்ட் டைப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணேன், உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு கேட்டுச்சுடா நான் இது பண்ணேன். தேங்க் யூ. ஓகே, சோ நம்ம இப்போ வந்து இந்த டூ டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபியர் ஆஃப் காட் பத்தி பார்த்துக்கோ. பட் ரெண்டு ஃபியர் ஆஃப் காட்மே இவென்ச்சுவலா நம்ம லீட் பண்றது வந்து விஸ்டம் ஆஃப் காட். சோ இப்போ நம்ம விஸ்டம் ஆஃப் காட்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நம்ம டிஃபரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விஸ்டம் பார்ப்போம். விஸ்டம் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு கமாண்ட்மெண்ட்க்கு நம்ம இது பண்ணி ஒபே பண்ணி லிவ் பண்ற ஒரு லைஃப் நம்மளுக்கு லீட் பண்றதுக்கு வழி நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். விஸ்டம் இருக்கப்போ மைண்ட்ல டவுட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். டவுட் இல்லாம இருக்கிறது விஸ்டம். இப்போ ஃபியர் ஆஃப் த லார்ட் வந்து விஸ்டமோட இதெல்லாம் வந்து டிஃபரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் விஸ்டம். ஸோ ஆக்சுவலா விஸ்டம்னா என்ன அப்படின்னா, wisdom is the supernatural knowledge from God to take the right decision at the right time. So கடவுள் கிட்ட இருந்து வர ஒரு supernatural புத்தி, knowledge, supernatural ஒரு knowledge. ஏன் அது நம்ம என்ன பண்ண வைக்கும்? கரெக்டான டிசிஷன் கரெக்டான டைம்ல பண்ண வைக்கும். ஓகேவா? சோ அதான் வந்து ஆக்சுவல் டெஃபினிஷன் ஆஃப் விஸ்டம் பார்க்கலாம். அது என்ன பண்ணும்? நம்ம கரெக்டான டிசிஷன் கரெக்டான டைம்ல பண்ண வைக்கிறப்ப இவென்ச்சுவலா கடவுள் நம்மளுக்காக வச்சிருக்க பிளானை வந்து சக்சீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இவென்ச்சுவலி நம்ம ஃபுல்ஃபில்லிங் த விஷ் ஆஃப் காட். கடவுள் நம்ம வாழ்க்கைக்காக என்ன பிளான் வச்சிருக்காங்க, என்ன விஷ் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கிறதுக்கு நிறைவேற்றுறதுக்கு அந்த விஸ்டம்ல வந்து நம்மள வந்து வழி நடத்தும். எது மூலியமா வழி நடத்தும்? கரெக்டான விஷயத்த கரெக்டான டைம்ல பண்றதுனால அது வந்து இவென்ச்சுவலி லீட் டு தட். So one more time நான் சொல்றேன். Wisdom is the supernatural knowledge from God to take the right decision at the right time. What does it do? It guides us to fulfill the will of God. So right decision right timeல எடுக்கிறதுக்கு அது ஒரு சூப்பர்நேச்சுரலான நாலேஜ் வருது. அது நம்மள வந்து கடவுளோட will நம்ம லைஃப்காக என்ன பிளான் வச்சிருக்காங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு லீட் பண்ணுது இல்லையா? நான் இப்போ விஸ்டம்லயும் டூ டைப்ஸ் ஆஃப் விஸ்டம் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்னு வந்து வேர்ல்ட்லி விஸ்டம், ஒன்னு வந்து ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்ல நம்ம வந்து வெறும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு மட்டும்தான் விஸ்டம் இருக்கும் இல்லை, நம்ம நார்மல் லைஃப்லயும் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கு விஸ்டம் இருக்கும். பட் வேர்ல்ட்லி விஸ்டம் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இப்ப நான் ஹோம்ஒர்க் 4 நாள் சப்மிட் பண்ணலனாலும் எங்க மேடம் கிட்ட நான் புக்கை வீட்லயே வச்சுட்டு வந்தேன்னு சொன்னா வந்து ஒன்னும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றது வேர்ல்ட்லி விஸ்டம். ஓகேவா? இதே ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் வந்து கடவுள் நம்மளுக்கு சொல்லுவாங்க இந்த டைம்ல இப்படி பண்ணணும் அப்படின்றது, இந்த டைம்ல இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும்,
இந்த டைம்ல இவங்களுக்கு இப்படி பேசினா கரெக்டா வரும். அண்ட் அந்த ஸ்பிரிச்சுவல் வைஸ் வெறும் ஸ்பிரிச்சுவல் லைஃப் மேட்டர்ஸ் மட்டும் கிடையாது, வேர்ல்ட் நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அது வந்து கைட் பண்ணும். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வந்து ஜீசஸ் பார்க்கலாம். ஜீசஸ் வந்து நம்ம காஸ்பல்ல இந்த பிரைஸ் பண்ணலாமா வர வரைக்கும் எல்லாரும் அட்மிட் பண்ணிக்கலாம். Hallelujah, 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 hallelujah. Jesus. Hallelujah. 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 Hallelujah, hallelujah. 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 Hallelujah, Hallelujah. Hallelujah. hallelujah, hallelujah. ஓகேம்மா Hallelujah. praise the Lord. Praise the Lord. Sorry. ஒரு செகண்ட். Praise the Lord. Okay, sorry. அதுதான் ஆக்சுவலி எங்க நான் விட்டேன், எது வரைக்கும் உங்களுக்கு கேட்டுச்சு? Worldly wisdom. வேர்ல்ட்லி விஸ்டம் வேர்ல்ட்லி விஸ்டம் வரைக்கும். ஓகே, அது வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸ்பிரிச்சுவல் விஸ்டம்க்கும் வேர்ல்ட்லி விஸ்டம்க்கும் என்ன வித்தியாசம்? Yes, Akka. You understood. Okay, great. All right. So இப்போ நம்ம வந்து ஜீசஸ் லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், எப்படி அது நேவிகேட் ஆகுதுன்னு. அப்ப ஜீசஸ் என்ன பண்றாங்க, நம்ம காஸ்பல்ல பாக்குறோம், ஒரு சிம்பிள் உமனை வந்து ஸ்டோனால அடிச்சு கொல்லணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்றாங்க. எதனால? அவங்க ஒரு சின் செஞ்சுட்டாங்க. அப்ப ஜீசஸ் கூட்டிட்டு வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி இந்த அம்மா ஒரு பாவம் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து மோசே கட்டளம் படி, மோசஸோட லாஸ் படி அது சின், அண்ட் மோசஸோட லாஸ் படி நீங்க சின் பண்ணா என்ன பண்ணணும், அவங்க ஸ்டோனால அடிச்சு கில் பண்ணிடணும். அப்ப நீங்க வந்து ஸ்டோனால அடிக்க போறீங்களா, அடிக்க போறது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஜீசஸ் வந்து நான் ஸ்டோனால அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி சார் அடிக்கிறேன்னு சொல்றீங்க? இவ்வளவு நாள் தான் டீச்சர் நீங்க எல்லா இடத்துலயும் வந்து ஒருத்தர் ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்துல நீங்க காமிச்சு கொடுங்க, உங்க பிரதர் வந்து 7 times மட்டும் மன்னிக்க கூடாது, 7 into 7 times மன்னிக்கணும், நீங்க மெசேஜ் ஃபுல்லா லவ் பத்தி பேசுறீங்க, ஃபர்கிவ்னஸ் பத்தி பேசுறீங்க, நீங்க இப்ப இந்த அம்மாவை நீங்க அடிச்சு கொண்டுருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதே ஜீசஸ் வந்து இல்ல, நான் கொல்ல போறது இல்ல, ஏன்னா நான் லவ் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி மோசஸோட கட்டளைப்படி, ஆனா இவங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், அடிச்சு நம்ம கொல்லணும். அப்போ நீங்க மோசஸோட கமாண்ட்மெண்ட்ஸ்க்கு, மோசஸோட லாஸ்க்கு நீங்க வந்து ஒபே பண்றது இல்லையா, நீங்க அப்ப ஜூ கிடையாதா, நீங்க ஜூயிஷ் முறைகளை படி நீங்க வந்து ஒபே பண்றது இல்லையா, கட்டுப்பட போறது இல்லையான்னு கேட்பாங்க. அப்ப அது எவ்வளவு ஒரு ட்ரிக்கியான சிச்சுவேஷன்ல, எஸ் சொன்னாலும் பிரச்சனை, நோ சொன்னாலும் பிரச்சனை. ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாங்க அந்த இடத்துல, நீங்க யாராவது ஒரு பாவம் பண்ணிட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோன் எடுத்து அடிங்க அப்படின்றாங்க. சாரி, பாவம் பண்ணாதவங்க, இங்க யாராவது ஒருத்தவங்க பாவம் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டோன் எடுத்து அடிங்க அப்படின்றாங்க. அப்ப அந்த இடத்துல ஜீசஸ் எஸ்ஸும் சொல்ல, நோ சொல்ற, வேர்ட் ஆஃப் காட்க்கு அகேன்ஸ்டாவும் பேசல, ஆனா எல்லா விதத்திலயும் கரெக்டா பேசுறாங்க. அவங்க எந்த இடத்துலயும் வந்து தப்பா சுட்டி காமிக்க முடியாது இல்லையா? அது wisdom of God. இந்த மாதிரி ஒரு நாலேஜ் wisdom of God. ஜீசஸ் டே டு டே சினாரியோல தான் வந்து யூஸ் பண்றாங்க.
இல்லையா? ஸோ விஸ்டம் ஆஃப் காட் நம்ம டே டு டே சினாரியோலயும் யூஸ் பண்ணுவோம், நம்மளோட ஓன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்க்கும் யூஸ் பண்ண முடியும். அப்போ ஏதாவது நம்ம ஒரு ஜாப் இன்டர்வியூ போறோம், அவங்க கேட்கிற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது, இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மள பண்ண சொல்றாங்க, ஆனா நானும் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா அந்த மாதிரி பண்ணாம நம்ம எப்படி வந்து இது பண்றதுன்னு நினைக்கிறது, அந்த மாதிரி விஸ்டம் நம்ம டே டு டே லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸோட இருக்கப்போ, அப்பா அம்மா கூட பேசுறப்போ, அந்த மாதிரி விஷயத்துலாம அது இதாகும். அதே டைம் என் ஸ்பிரிச்சுவல் க்ரோத், என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்க இது எல்லாத்துக்குமே வந்து விஸ்டம் ஹெல்ப் பண்ணும். ஆனா அது வந்து டே டு எல்லா டெசிஷன்ஸையும் நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு, கரெக்டான டெசிஷன் கரெக்டான டைம்ல ஹெல்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ அதான் விஸ்டம் ஆஃப் காட். நம்ம இப்ப ஃபியர் ஆஃப் லார்ட்னா என்னன்னு பார்த்தோம், ஃபியர் ஆஃப் தி லார்ட் ஒரு 2 டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம், விஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம், விஸ்டம் டெஃபினிஷன் பார்த்தோம், விஸ்டம் ஒரு 2 டைப்ஸ் என்னன்னு பார்த்தோம். சோ இந்த இடத்துல வேர்ல்ட்லி விஸ்டம் இருந்தா என்ன ஆகும், இந்த ஜீசஸ் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க வேர்ல்ட்லி விஸ்டமோட பேசணும்னு நினைச்சாங்கன்னா, சரி இங்க இருக்க 2 பாரிசி வந்து லவ்ல நம்புறாங்க, ஆனா மீதி 20 பேரும் வந்து லாக்கு தான் நம்புறாங்க, லா சொல்லிட்டு இந்த 2 பேரும் வெளியில பாத்துக்கலாம் தனியா அப்படின்னு இருக்கும். இல்ல ஏன்னா எஸ்ன்னு சொல்லாம நோ சொல்லாம வேற எதுவும் பண்ண முடியாது. இதெல்லாம் சும்மா அரை மணி நேரம் உளறி சும்மா பேசுறதுக்கு தெரியாது, யாருக்கும் புரியாம பேசிட்டு வரலாம். ஆனா கரெக்டான டைம்ல கரெக்டா சொல்ற இடத்துக்கு நம்ம இதுதான், அது வந்து ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். வேர்ல்ட்லி விஸ்டம் டிஃபரெண்டா இருக்கு. இப்ப வந்து சோ எவ்ரி லைஃப் டிசிஷன் எல்லாம் இதுவும் கரெக்டா பண்ணோம்னா விஸ்டம் ஆஃப் தி காட் வேணும். எவ்வளவு பேருக்கு விஸ்டம் ஆஃப் காட் வேணும்? How many of you want wisdom of God? Okay, I saw 2 hands, 3 hands. Sandra, I'm just now seeing your hands, just not the face. Carla ஒரு hand இருக்கீங்க. Deepthi is raising a hand. We see Mario, we see Dinu. Not bad. 2 more hands. Okay, super. எல்லாருக்கும் அப்ப வேணும்ல? Okay, so இப்ப யாருக்கெல்லாம் வேணுமோ பைபிள்ல வந்து புக் ஆஃப் ஜேம்ஸ் chapter 1 verse 5 படிக்கணும். யாருக்கெல்லாம் விஸ்டம் ஆஃப் காட் வேணுமோ, ஜேம்ஸ் என்னமா தமிழ், யாக்கோபு 1:5 படிங்க, சத்தமா படிங்க பாப்போம். தமிழ் ஒன்னு இங்கிலீஷ்ல. If any of you lacks wisdom, he should ask God, who gives generously to all without finding fault, and it will be given to him. Super. தமிழ்ல அக்கா வேர்ஸ் கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா? verse repeat பண்ண முடியுமா? Joanne, could you verse repeat? Okay, sorry. Book of James verse 1, chapter 1 verse 5. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பார். Super. Okay, so தமிழ்லயும் படிச்சாச்சு, இங்கிலீஷ்லயும் படிச்சாச்சு. Did you get the verse? repeat நான் கேக்குதா? Okay. அக்கா படிச்சீங்களா? verse படிச்சாச்சா? படிச்சாச்சு. சூப்பர். சோ இப்ப வந்து என்ன சிம்பிளான சொல்யூஷன் என்ன, இதுக்கு நம்ம வந்து 5 ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது, 10 ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது. சிம்பிளி கடவுள் என்ன சொல்றாங்க கேட்க சொல்றாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, சோ இப்ப இத நம்ம இந்த மாதிரி வெறும் கேட்டு வாங்கின ஒருத்தவங்களையும் பைபிள்ல பாக்குறோம். யார பாக்குறோம்? நம்ம சாலமன் பாக்குறோம் இல்லையா? ஜீசஸ் கேக்குறாங்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு பணம் வேணும், பதவி வேணும், வெல்த் வேணும், எனக்கு கிங் ஆக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே விஸ்டம் மட்டும் கேட்டாரு. கேட்ட உடனே கடவுள் விஸ்டமும் கொடுப்பாரு, வெல்த்தும் கொடுக்குறாரு, கிங்கா இருக்கிற பதவியும் இல்லையா? அவங்க அப்பா அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள்லாம் அவர் தான் பண்றாரு. அப்பாவால வந்து டெம்பிள் கட்ட முடியல, அவர் வெறும் பிளான் தான் வரையறாரு. ஆனா சாலமனால டெம்பிளை கட்டி முடிக்க முடியுது இல்லையா? அதே மாதிரி நிறைய விஷயத்துல விஸ்டமாவ நம்ப முடியுது. உலகத்துக்கு பூரா அவரோட விஸ்டம் எவ்வளவு கிரேட்டா இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஆனா அவர் அங்க பெரிய ஸ்டெப் ப்ராசஸ் இப்படி பண்ணி நான் விஸ்டம் வாங்கினேன் அப்படிலாம் கிடையாது. அவர் கேட்கிறாரு, கடவுள் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். சூப்பர் சிம்பிள். சோ எண்ட் ஆஃப் த மெசேஜ் கோல் என்னது? கடவுள் ஆனா விஸ்டம்க்கு ஃபுல்லா ஹார்ட் ஃபுல்லா கேட்கணும், அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, that's the end of it and that's so simple. அதனால ஆனா இப்ப யாரெல்லாம் எல்லாருமே கை தூக்கணும், எல்லாருமே ப்ரேயர் பண்ணலாமா விஸ்டம்காக? shall we ask? okay, super. இது எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, ஆடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே எல்லாரும் ஒரு ப்ரேயர் பண்ணல. உங்க மைண்ட் உங்க ஹார்ட்ல இருந்து கடவுளுக்கு எனக்கு விஸ்டம் தாங்க அப்படின்னு ஓகேவா?
All right. Unmute பண்ணுங்க எல்லாரும். Okay. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. Okay. Ella pray பண்ணுங்க. Lord Jesus, I ask you, Lord, I submit myself before you. I ask you, Lord Jesus, to give me your wisdom. Your wisdom, Lord. I of no wisdom am asking you for your wisdom in my life. I ask you to guide each and every decision of mine, Lord Jesus. I ask you to give me the knowledge to do the right decision at the right time. I ask you, Lord, for the wisdom of God so that I may enact your will in my life, that your plan for my life may come to fruition, that I may take the right decision, Lord, at the right time. I ask you, Lord, with the heart that Solomon had. I don't ask you for riches and I don't ask you for position. I ask you, Lord, for your wisdom instead, because I know your wisdom is fullness in itself, Lord Jesus. I know that your wisdom is enough for me in my life. I ask for your wisdom to guide not just my spiritual life, but also my personal life, that your wisdom may be all encompassing, that it may take each and every decision for me in my life, that it may teach me what is right and what is wrong, that it may teach me to handle each and every situation, that it may guide me throughout the end of my life, till the end of my life. Thank you, Lord Jesus, for giving us wisdom today. Thank you, Lord Jesus, for hearing the prayers of each and every one of us today. Thank you, Lord, for hearing the cries of our heart and hearing our petitions from our mouths, and for granting them to each and every one of us, because you have said in James that whoever no wisdom asks you, you give us wisdom. So, Lord, we come here in front of you in simpleness and humility, and we ask you, Lord, today for giving us your wisdom. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. இப்ப faith இருக்கா? நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு wisdom கொடுப்பாங்க கடவுள்ன்ற faith இருக்கா? இல்லனா இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு, இங்க அங்க வேவரிங்கா இருக்குன்னா பிரச்சனை இல்ல. அந்த வேர்ஸ் திருப்பி போய் நீங்க பாருங்க. ஜேம்ஸ் யாக்கோபு 1:5 இல்லையா? ஜேம்ஸ் 1:5 அந்த வேர்ஸ் திருப்பி போய் பாருங்க, திருப்பி அறிக்கை எடுங்க, இல்ல திருப்பி நீங்க கேளுங்க கடவுளை. அந்த ஃபெய்த், அந்த வேர்ஸ் மேல அந்த ஃபெய்த்தை நீங்க பில்ட் பண்ணுங்க, கண்டிப்பா கடவுள் கொடுப்பாங்க நீங்க கேக்குறதுக்கு. ஓகேவா? ஓகே, சோ இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ் தான். ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? எல்லாமே புரிஞ்சுதா? Okay, so can someone tell me what are the two different types of the fear of the Lord? Fear of God, two types another. Akka, good, both good or like good and bad? I mean, technically both are good. Yeah. They're not bad per se. The first one just has a little bit of a longevity issue. You've got to be careful how long you're in the first stage. That's it. Yes, Joa. The first fear is the fear of going to hell, and the second fear is actually a thought of God being so big or so powerful. So we may have a fear of that, so that he may punish us, having the fear of that. I don't think it would lead exactly to that. So God being so big and powerful, you're just reminded of the fact that he is God and you're human. கடவுள் நான் ஒண்ணுமே இல்ல அவருக்கு முன்னாடி, நான் ஜஸ்ட் ஒரு mortal being அப்படின்னு நினைச்சு you want to serve him. At that point, fear of hell or fear of God can punish you won't come in. That is only the first stage. Okay, so in the second stage, God is so big he can punish me அப்படின்ற பயம் இருக்காது. God is so big and I'm so little, but God came and died for me. God மேல இருக்க love, அவ்வளவு பெரிய God I want to serve the creator of the world. அந்த மாதிரி தான் இருக்கும் அது. It's more of awe than fear. So at that point, you don't have the fear of God is so big he's going to crush me or he's going to punish me. அந்த மாதிரி இருக்காது. Okay, so it's not exactly fear in the sense that we know fear. It's a little different. Yeah? Okay, super. So what is the definition of wisdom? அப்படியே word to word சொல்லணும்ல, உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்க வேர்ட்ஸ்ல இன்னைக்கு நம்ம கேட்ட வரைக்கும் what is the definition of wisdom? கடவுளோட திருவிழத்தை நிறைவேற்றுறதுக்காக அவர் நம்மளுக்கு தர்றது ஞானம். கரெக்ட். சோ அதோட கரெக்டான டெசிஷன் கரெக்டான டைம்ல கொடுக்கிறது கடவுளோட ஞானம். ஆனா நீங்க சொல்றது கரெக்ட். அது வந்து இட் will lead to அந்த கரெக்டான டெசிஷன் கரெக்டான டைம் எடுக்கிறதுனால கடவுளோட வில் நம்ம வாழ்க்கையில ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு அது லீட் பண்ணும்.
But ரெண்டுமே correct தான். Correct. Okay. Super. So what are the two different types of wisdom? Worldly wisdom and spiritual wisdom. Super. Worldly wisdom and spiritual wisdom. John, you raised your hand. Tell me what is worldly wisdom? Worldly wisdom is the wisdom that does not help us spiritually. For example, like how we know how to talk to a person. That is worldly wisdom. Spiritual wisdom is different. It helps us how to connect with God. Right, but spiritual wisdom can also help us with worldly situations. Right. So we don't have to depend only on worldly wisdom for worldly situations. Spiritual wisdom can also help us there. For worldly wisdom probably may not help us with spiritual decisions. Yeah? Okay, superb. So எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா ஏதாவது? Are you ready to ask for wisdom every day? Okay, faith இருக்கா? Okay, superb. So we'll finish today. Shall I do a closing prayer, Priya? Okay. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Lord Jesus, I thank you, Lord, for starting us off today with a great praise and worship and a great saint story, Lord Jesus. I thank you, Lord, for anointing us and for guiding us and for being there with us throughout the session today. Thank you, Lord, for being there in spite of many technical issues. Thank you, Lord Jesus, for speaking to us through the word of God and for teaching us that we can always ask you for wisdom and for granting us our prayers, Lord Jesus. I thank you, Lord, for increasing our faith in the word, especially the word in James chapter 1, verse 5. I thank you, Lord, for being here for us completely today. And I especially offer prayers, Lord Jesus, for Anita and her family today who has led us through all these sessions. I pray for her travels. I pray for the safe return. I pray that she might encounter you closer there throughout the journey, Lord Jesus. I also offer the week in front of us, oh Lord. I ask that you safeguard us, that you remind us of your word that's living within us today. And I ask that you tell us the right decision to take at the right time, and that your wisdom may work in its fullness in our lives. Through the name of Lord Jesus Christ. Amen. Amen. Okay, so இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா இன்னைக்கு? Okay, next week இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா நம்ம இது பண்ணலாம் கேம்ஸ் வேண்டாம். ஓகேவா? Okay, praise the Lord. Praise the Lord. Praise the Lord.